ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. கோவிந்தா கோவிந்தா. சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. சரி. பரமபத வாசல் திறந்திருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. மக்கள் கூட்டம் கூட்டமா ஓடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன சுருக்கம் தானா? ஏங்க பரமபத வாசல்னா என்னன்னுங்கிற அறியாமையில இருக்காங்கங்க நம்முடைய பிள்ளைகள். ஒண்ணு ம் புரிஞ்சுக்கோங்க. பரமபதங்கிறதே பரமன் எங்க அப்பாவுடைய திருவடி அடைகிறது தான் பரமபதம். இவங்க ம் சும்மா அந்த மரக்கதவை 2 திறந்துக்கிட்டு நீங்க அப்படியே முந்தி அடிச்சு ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் மிதிச்சு நச்சு பிஞ்சி அங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சொர்க்கம் கிடைக்குமா? ஏங்க இதெல்லாம் ஒரு அறியாமைங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ம் கலியுகத்தை பொறுத்தவரையில இதெல்லாம் இது வந்து திரேதா திரேதா துவாபர கலி. துவாபர யுகத்தோட முடிஞ்சுது இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம். கலியுகத்துக்கு இது பொருந்தாதுங்க. நான் சொல்ல எங்க அப்பா சொல்றான், நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணம் எல்லாமாச்சு, கலியுகம் அழிந்து போச்சு, பூரண வேத நூலும் புராணமும் முன்னுள்ள ஆகமங்கள் எல்லாம் சாரமும் கெட்டு போச்சே, சதாசிவம் வைகுண்டமாச்சு. எங்க அப்பா பரபிரம்ம சதாசிவ பிரம்மம் வந்துட்டான். கலியுகம் ம் இப்போ வந்து நடுத்தீர்ப்பு யுகம். இந்த யுகம் அதாவது 4 யுகம் கணக்கு, 3 யுகம் தெரியல. அப்ப 7 யுகத்துல இந்த ஆத்மா இந்த மனிதர்கள் பிறந்திருக்கான். இன்னும் விடுதலை அடையல. இன்னும் எங்க அப்பாவுடைய பரம பதத்தை அடையல. அவனுடைய பதத்தை அடைஞ்சிருந்தனா இந்த ம் ஆத்மா இந்த 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 இறப்புக்குரிய மண்ணுலகில் இந்த துன்பமயமான இந்த மாமிச உடம்பு எடுத்து வராது. நாம உடல் ம் எடுத்ததே பெரிய ஓத்திரியம் துன்பம். இன்னும் அப்பாவுடைய பதத்தை அடையல. அவனுடைய ம் எங்க அப்பாவுடைய பரமபதத்தை நீங்க அடையணும்னா என்ன பண்ணணும்? எங்க அப்பாவே சொல்றான், நிர்மாண மோகாஜித சங்க தோசா அத்தியாத்ம வித்யா நிருத்த காமா துவந்து இருமுக்தா சுகத்துக சம்ஜின கச்சனி மூட பதமமிய தத்துங்கிறான். எங்க அப்பாவுடைய ம் பதத்தை நீங்க அடையணும்னா உங்க தற்பெருமை விடணும். நீங்க கோயில்ல போய் இந்த நாலு இந்த கதவை திறந்தோடனே ஓடி போய் முந்தி அடிச்சு ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் மிதிக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களிடம் இருக்கிற அந்த தற்பெருமை விட்டுறணும், மோகத்தை விட்டுறணும். அதான் எங்க அப்பா சொல்றான், தற்பெருமையும் மோகமும் அகன்றவர்கள், பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்து கொண்டவர்கள், இன்ப துன்பம் என்ற இரட்டைகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறார்கள். எங்க அப்பாவுடைய பதத்தை யார் அடைய முடியும்? உனக்கு தற்பெருமை இருக்கக்கூடாது, இன்ப துன்பத்திற்கு நீ ஆட்பட வந்து மோகத்துக்கு பயப்படக்கூடாது, உன்னுடைய ஆசையை அழிச்சிக்கணும். இப்படி நீ இருந்தா எங்க அப்பாவுடைய பரமபதம் கிடைக்கும். உன்னுடைய ஆத்மா விடுதலை அடைஞ்சிரும். அந்த பேரானந்த நிலைக்கு உன் ஆத்மா எடுக்கப்படும் இறப்புக்கு அப்புறம். நீ இந்த ம் மண்ணுலகில் வந்து பிறந்து பிறந்து சாக மாட்டேன், இப்படி துன்பப்பட மாட்டேன். இதுதான் பரமபத வாசலின் தத்துவம். நீங்க 4 கதவை திறந்த உடனே அவங்க 2 பேரும் பிபின்னு ஊதிட்டு போவான். நீங்க முதல்ல ஒருத்தர் மிதிச்சு முண்டி அடிச்சு போனா எங்க எங்க அப்பாவே ஏத்துக்க மாட்டாங்க. எங்க அப்பா அதை சொல்லலைங்க. அது ஒண்ணு ம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மனிதர்கள் என்ன எங்க அப்பா அறியல. எங்க அப்பா என்ன சொல்றான், நாட்டுக்கு அறிவிதி நான், நாராயணனும் நான், பட்சி பறவை பலஜீவ செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான், மண்ணேலும் அளந்த மாய பெருமாளும் நான், பின்னேலும் அளந்த விஷ்ணு திருவுளம் நான், ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் நான், ஆக பொருள் மூன்றும் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றான், ஆக பொருள் மூன்றும் அடக்கம் ஒன்றானதினால் நாக கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ. எங்க நாகக்கடல் பார்க்கடல் பள்ளி கொண்டிருக்கானா ஆதிசிடன் சொல்றான், நாக கடல் ம் துயின்ற நாகமணி நான் அல்லவோ, இந்நீசரெல்லாம் என எரியாதிருந்தால் மின் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதவங்க. என்ன சொல்றேன், ஜீவ ஜந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோங்க. இந்நீசரெல்லாம் என்ன எரியாது. நம்மளை பத்தி நீசங்கிறான். என்னப்பா என்னையும் உங்களையும் பாவிங்கிறான். அந்த பாவிகள் என்ன அறிய முடியாது. ஆனால் மின் ம் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதாங்க. ஒரு மிருகம், ஒரு பசுமாடு அறியும், இறைவன் அறியும். ஒரு காக்கா குருவிக்கு இறைவன் கண்ணுக்கு தெரியுவான். ஆனா நம்முடைய கண்களுக்கு புலப்பட மாட்டான். நம்முடைய புலன்களுக்கு இறைவன் புலப்படுதல். அதை எங்க அப்பா சொல்றான். ஏன்னா நம்மளுடைய பார்வையே நீசம், களி களி ஐயோ கெட்டது. கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்க. நம்முடைய புலன்கள் அனைத்துமே திருட்டு புத்தி உடையது, வஞ்சனை புத்தி உடையது. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், சாத்திய குணத்துல நல்ல பூஜை புனஸ்கரம், ஆன்மீகத்தில் லைப்போம். அதுக்கு அதுக்கு மேல ரஜோகுணம் வரும்பொழுது ராட்சசம் உலகில் பற்று வந்துடும். தமோ குணம் வரும்பொழுது நமக்கு காம இச்சைகள் வந்துடும். இந்த மனிதன் 3 குணம் மாறி மாறி இந்த மனுஷனை ஆட்டி படைக்கும். இதுதான் இயல்பு. நாம இதையெல்லாம் விடுத்து எங்க அப்பா அடையணும்னா அந்த மண்ணேல் மலர்ந்த மாய பெருமளன் மானானுங்க. 14 உலகத்துக்கு ஓரடியில அன்னைக்கு அளந்தான். 2 அடியில அளந்தான். அதான் சொன்னான், ஓரடியாய் அளந்த மாயன் உலகமால நான் வருவேன், பாதியடி கேட்டதற்கு பங்கு இல்லை என்று சொன்னான், சீறி அவனை பார்த்து சினந்து விட்டேன் மாவலிங்கிறான். மாவலி ம் 2 3 அடி இடம் கேட்டா 2 அடி தான் கொடுக்க முடியும். 2 அடியில கீழே கீழே போய் 7 உலகம், மேலே 7 உலகம், 14 உலகத்துக்கு 2 அடியில் அளந்தவன் எங்க அப்பன் ம் பெருமாள். அதனால நீங்க எங்க அப்பா என்ன நீங்க இப்படி கூட்டத்துல மிதிப்பட்டுலாம் போகணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்க அப்பா ம் உங்கள்ட்ட இருக்க தற்பெருமையை விட்டுருங்க, மோகத்தை விட்டுருங்க, விருப்பு வெறுப்புக்கு ஆட்படாதீங்க, நீங்க எங்க அப்பா அடையலாம். இதுதாங்க. இதை விட்டுட்டு நாம இதெல்லாம் நம்மளுடைய அறியாமைன்னு தான் சொன்னோம். புரியுதா உங்களுக்கு? அதனால இனி ம் தர்மயுகம் வரப்போகுது. கலியுகத்துல நம்ம மக்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னே தெரியலைங்க. அதாவது ம் இந்த கலியுகத்தை பொறுத்தவரையில எல்லா மனிதர்களும் நல்லவன் தான். ஆனா மனிதர்கள் கொடுக்குற அந்த களிமாய எண்ணம் என்ன பண்ணுனா இவனை தப்பு பண்ண வச்சிரும். அதான் எங்க அப்பாவே சொல்றான், களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாயி மேனி சடலம் இருள் ஆகுமல்லோ, மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொழியும் போடு போட. பெருமாளே சொல்றான், என் பிள்ளைகளை நீங்க எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனா அந்த களியை
கழிவு அணிகிற வரைக்கும் இந்த களிமா எண்ணம் எல்லா இதயத்திலும் இருக்கும். நீ நல்லவனா நீ நடக்கணும்னு இருந்தாலும் உன்னை நல்ல வழியில போக விட மாட்டாதான் சாமி சொன்னாப்பா. பத்திரத்தை பாடினாலும் பாதையிலே போக விடான். கோடி என்ற நாகமது கொற்று மேலை கண்டீர்களும். சாதுக்கள் நம்ம சிவாயம்பா, நான் ஓம் நமோ நாராயணம்பா, கொஞ்ச நேரம் தான் அவனுக்குள்ளே களியை ஆட்கொண்டு காமயிச்சை உண்டு பண்ணிடுவானா. இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு இருக்க துறவிகள் எல்லா துறவிகள் இதயத்திலும் இருக்கு இந்த களிமாயம். இந்த களி மனிதர் வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. எல்லா மனுஷனும் நல்லவன் தான், இங்க எவனும் கட்ட முடியாது. ஆனா இந்த களியை உள்ள பூந்து எல்லா வேலையும் பண்ண வச்சிருவான். நீ உண்மையா நடக்கிறதா ஒண்ணு முன்னேற கூடம்னா போய் பேச வைப்பாங்கிறான். இது அப்பா இறைவன் சொன்ன வார்த்தை பெருமாள். அதனால இந்த பரமபத வாசல் இதெல்லாம் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இது எல்லாமே துவாபரயோகத்தோட முடிஞ்சுது. நீங்க போய் கங்கையில் 1000 கோடி ஊழல் பண்ணி நீ கங்கையில குளிச்சா உனக்கு எல்லாம் மோட்சம் கிடைச்சிருமா? எங்க அப்பா என்ன சொல்றான், கங்கை தாயை வரவழைத்து நங்கையே என்னுடைய நாமமதை கேட்டதுண்டால் பால் போல் பதம் போல் பாவம் தீர் அன்பருக்கு சூழ் புத்தி வம்பருக்கு சூது செய் மங்கையருங்க. எங்க அப்பா கட்டளை போடுறாங்க கங்கை கூப்பிட்டு, கலியுகத்தில் இந்த படுபாய்கள் இந்த திமுக ஊழல் மந்திரிகள் இந்த மாதிரி நிறைய இந்தியா முழுதும் இருக்கான் ஊழல் மந்திரிகள், இவெல்லாம் வருவான் நல்லா ஊழல் பண்ணிட்டு என் குளிக்கணும்னு குளிப்பான், இவன் பாவத்தை நீ மன்னிக்க கூடாதுன்னு சொல்லி கட்டளையே போட்டான் கங்கைக்கு. எங்க அப்பா போட்டு கட்டல. இவனுக்கெல்லாம் நரகவாசிகள்ங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த நல்ல பிள்ளைகள் தான் நான் சொல்றேன். பரமபத வாசலுக்கு போறீங்க பண்றீங்க எல்லாம் தப்பு இல்ல. ஆனா அப்பா என்ன சொல்றான், என் பேரு சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்பாக அன்னமிட்டு ஆதரித்த பக்தனுக்கு என்ன அபாயம் எடுக்கமது வந்தாலும் அந்நேரம் நாராயணன் ஆயனங்கே நான் வருவேங்க. அதிகார பத்திரத்தில் அவரவருக்கு தீர்ப்பு உண்டு. நீ செய்யற பாவ புண்ணியம் எல்லாம் என்கிட்ட கணக்கு இருக்கு. உன் ஆத்மாவை எமன் பிடிச்சிட்டு வந்து என் முன்னாடி தாண்டா நிறுத்துவான். உன்னை நரகத்தில் தள்ளனாலும் என்னுடைய மனம் தான், உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் என்னுடைய மனம் தான், உன்னை நித்திய ஆத்மா உன்னுடைய மோட்சம் விடுதலை கொடுக்கனாலும் நான் தாங்கிறான். அதான் சாமி சொன்னாங்க, மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. பாருங்க, உங்களை நரகத்துல போடணும்ல எங்க அப்பா தான். அவன் நினைச்சா நீ எவ்வளவு பாவம் பண்ணாலும் உன்னை மோட்சத்துக்கு அனுப்பலாம். நீ அப்பா பிடிச்சிக்கோ கட்டி, நீ பரமத்துக்கு போயிடலாம், விடுதலை அடைஞ்சிடலாம். இதான் உண்மை. அதனால அதை விட்டுட்டுங்க, இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்க. நான் சொன்னா என்ன திட்டுவீங்க, எனக்கு எதுக்கு முன்பு என்னவோ பண்ணுங்க. அப்பா பேரை சொல்லி பிச்சை கொடுங்க, பிச்சை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பதம் இருக்கு. அதான் அப்பா சொல்றான், என் பேர் சொல்லி யாதொரு வந்தாலும் அன்பாக நம்பிட்டு ஆதரித்து பக்தனுக்கு பிச்சை கொடுங்கிறான். அவன் அதை தான் விரும்புறான். நீங்க போய் ஒரு கிரேனை வச்சு மாலை போடுறதெல்லாம் விரும்பல. ஆள் உயர்த்து மாலை கொண்டு விற்கிறது சாத்தினி ஏத்துக்க மாட்டான். நீ செய்யற தான தர்மம் தான் உன் கர்மாவை கழிக்கும், அதை செய். அதுதான் அப்பா சொல்றான். அதனாலங்க இது பரமபதங்கிற இது மக்கள் அவங்களுடைய புரிதல் அப்படி இருக்கு. சாஸ்திரம் அது எப்படி சொல்ல, குழந்தையில இருந்து எப்படி வளர்த்துட்டாங்க. அந்த ஆத்ம போதனையே இல்ல, ஆத்ம சிந்தனையே இல்ல. என்னமோ 2 கதவை திறந்துட்டு போன உடனே உங்களுக்கு மோட்சத்துக்கு பெருமாள் கூட்டு போயிடும் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எங்க அப்பா என்ன சொல்றான், என் பேரில் அன்பு கொண்ட பக்தன் உயிரை யமன் வந்து பிடியான். வட்டமாம் கருடனிட்டு வருவேன் நான் வைகுண்டம். தங்க திருத்தேர் கொண்டு என் மகனை அழைத்து செல்வேன். என் பிள்ளைகளை, என்னை நேசிக்கக்கூடிய, என் மீது அன்பு வைக்கக்கூடிய பிள்ளைகளை நான் அவனுடைய இறப்புக்கு அப்புறம் யமனை தொட விட மாட்டேன். யமன் பிடிக்க மாட்டான். நானே கருட வாகனத்துல தங்க திருத்தேர் கொண்டு வைகுண்டத்துக்கு அந்த பரமபதத்துக்கு அழைத்து செல்கிறேங்க. எங்க அப்பா சொல்றான். இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஆனா போங்க, எல்லாம் அறியாமையில் மூழ்கி கிடைக்கீங்க. கலியுகத்துக்கு இது பொருந்தாது. இது ஒரு சாஸ்திரம், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னா திட்டுவீங்க. அதனால பக்கம் 15 பார்மூடம் 12 வக்கனை கோல் கிரகம் 9 மங்கி அக்கி கொண்டு முடிஞ்சு போச்சு. அஷ்டத்திக்கு எல்லாம் சோழி முடிச்சுங்க. கலியுகத்துக்கு எதுவும் பொருந்தாதுங்க. நீங்க செத்தவன் ஜாதகத்தை கொண்டு கொடுத்தாலும் ஜாதகம் பார்ப்பான். இந்த ஜாதகரை 100 வயசு வாழ்வான், அவன் ஏற்கனவே செத்துருப்பான். அதனால இவருங்க இந்த மாயை, இந்த போலி இதெல்லாம் நம்பாதீங்க. என்னையும் நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்க. அதான் நான் சொல்லுவேன், களி மாயை. அதனால புரிஞ்சுக்கோங்க ஐயா, நான் யாரும் மனசையும் காயப்படுத்தல பக்தர்களை. நீங்க மோட்சத்துக்கு போனா எங்க அப்பாவுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சி. அதான் எங்க அப்பாவே சொல்றான், அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா. சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே ஐயா. சடை முனி நானும் தவத்தில் இருக்கிறதை படுபாவிகள் அறிவார் சிவனேங்க. ஏங்க அறிய முடியாதுங்க எங்க அப்பாவை. சரியில் அடங்க மாட்டான், கிரியையில் அடங்க மாட்டான். எதுல இறங்க நீ கண்டுபிடிக்க முடியும். சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லு தாண்டிய களியாச்சி சிவனேங்கிறான். மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4 மணிக்கு மௌனத்தில் இருந்து பெருமாள் சொல்றாங்க. சிவன்ட்ட உரையாடுறான், கலியுகத்துல சரியை கிரியையில எதுலையுமே நீங்க இறைவன் அடைய முடியாது. சரியில நீங்க அறிய முடியாது. நீ உருவ வழிபாடு பண்றீங்க, பூஜை புனஸ்கரத்துல பண்ண முடியாது, பஜனையில அடைய முடியாது, ஞானத்திலே அடைய முடியாதுங்க. எப்படி அடைய முடியும்? எங்க அப்பா சரணடைஞ்சிருங்க, உங்களுக்கு மோட்சம் பரமபதம் கிடைக்கும். அதுக்காக நீ கூட்டத்தில் மிதிப்பட்டு உதப்பட்டு வைகுண்ட ஏகாதசிக்கு போய் சாமியை கூட்டாதான் பெருமாள் அருள் தருவான் அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது உங்களுடைய அறியாமை. சரிங்களா ஐயா? இன்னும் பேசிக்கிட்டே இருப்ப மணிக்கணப்பா, உங்களால கேட்க முடியாது. நம்ம சிவாய திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் ஒரு
சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.